ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேக்கடி ட்ரிப்பில் வந்து தேக்கடி போட்டிங் போக வந்திருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக வந்து தேக்கடி போட்டிங் போகிறதுக்காக அங்கே பார்க்கிங் தான் வந்திருக்கோம். இங்கே கார் பார்க்கிங்கில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் தான் வந்து அந்த போட்டிங் இருக்கிற ஏரியாவுக்கு போக முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து உங்கள் காரை பார்க் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம அந்த ஒரு கார்னர் தெரியல, அந்த ரைட் கார்னரில் தான் வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அங்கே போய்ட்டு பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டு அந்த பஸ்ஸில் போய் தான் அங்கே நம்ம போட்டிங்க்கு தனியாக வந்து டிக்கெட் வாங்கணும். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து மத்தியானமும் ஒரு 1:30 மணிக்கு தான் போயிருந்தோம். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா 1:30 to 2 வந்து லஞ்ச் டைமாக, அதனால் நாங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம் டிக்கெட் வாங்குறதுக்காக. நம்ம போட்டிங் போகிறதுக்கு ஆன்லைன்லேயே கூட டிக்கெட் புக் பண்ணலாம். ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணாலும் நம்ம கார் வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு அவங்க பஸ்ஸில் தான் போகணும். அதுக்கு நம்ம டிக்கெட் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். போட்டிங்க்கு வந்து ஃபிக்ஸ்டு டைம் ஸ்லாட் இருக்குது. நாங்கள் இங்கே 1:30க்கு வந்ததுனால எங்களால் வந்து 3:30க்கு தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஸ்ஸில் தான் வந்து அந்த போட்டிங் போகிற ஏரியாவுக்கு போனோம். ஒரு வழியாக அவங்க லஞ்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா போகும்போதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். தண்ணி எந்த அளவுக்கு இருக்க போகுது, நம்ம எதுவும் மிருகங்கள்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே பஸ்ஸில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரங்களுக்கு அங்கே கடைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி ஆகிட்டு 2 பக்கங்களும் அடர்ந்த காடுகள் மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்கும். இங்கே தேக்கடி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிங் ஆக்டிவிட்டியை தாண்டி இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டைகர் ட்ரெயில், அப்புறம் வந்து பார்டர் ஹைக்கிங், அப்புறம் வந்து பேம்பூ ராஃப்டிங், இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸோட பேம்ப்ளெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். பஸ்ஸிலேருந்து இறங்கி நம்ம இந்த பக்கமாக தான் டிக்கெட் வாங்க போகணும். ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினாலும் சரி, அங்கே வந்து நேரில் டிக்கெட் வாங்கணுன்னாலும் சரி, இந்த வழியாக தான் போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கணும். எல்லோரும் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் மட்டும் போயிட்டு அங்கே க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கினா போதும். மற்றவங்க எல்லோரும் இங்கே ஏரியாவில் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நாங்கள் எங்களோட 3:30 ட்ரிப்புக்கு முன்னாடியே போனதுனால நாங்கள் ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்த ஷாட்ஸ் எல்லாமே நான் அப்போ எடுத்தது தான். அதனால நீங்கள் உங்களோட போட்டிங் டைமிங் என்னன்னு பார்த்து கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்புல போங்க. எங்களோட போட் வந்துருச்சு. நாங்கள் இப்போ போட் ஏற போகிறோம். நாங்கள் போட்டிங் போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. Second one, please take your seats. Don't move with the both of sudden but both balance. Third one, plastic food waste. Don't throw the water overboard. It's a drinking water for state of Tamil Nadu. नदी केरला में पानी तमिलनाडु में पीने के लिए यूज करते हैं. நம்ம குடிக்க தண்ணி பொல்யூஷன் ஆக கூடாது. அது என்ன டஸ்ட்பின் இருக்கு அதில் மாட்டிடணும். We are control for the camera. The AI camera, artificial intelligence. So
So you are look like a cinema. So smile and please take your seat and sit time animal set your luck ആണ് ബോട്ട് സൗണ്ട് ചൂട് அதிகமாக இருக்கு ஏதாவது பூச்சாண்டி தண்ணி குடிக்காம வெளியில வந்தால் மட்டும் பார்க்க முடியும் இது கடூரமான வேணாம் நம்ம டச் பண்ணாதான் இது லாஸ்ட் போட்டிங் டைம் ஆனால் இதுக்கப்புறம் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது அமைதியை உட்காந்து பாருங்க யானை வருது அது பார்த்துக்கணும் இந்த வாட்டர் லெவல் அதுக்குள்ள ஆழம் வந்து அந்த காலத்தில் இந்த ஸ்கேலில் மேலே வரும் ரொம்ப கம்மியாக தண்ணி முன்னாடி மலைகளில் மேக்ஸிமம் தண்ணி முன்னாடி வந்துட்டு பெரிய மாதிரி பைப்பு தேனி மதுரா ராமநாதபுரம் அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் எங்களை பிடிச்சிட்டு மெதுவாக உட்காந்து பாருங்கள் ஆம்பிள்ஸ் இருக்கு உள்ள இப்போ சூடுக்கு கூடுதலானால உள்ள இருக்குது ஈவினிங்லாம் வரும் அந்த ஆஃபீஸர் சொன்ன மாதிரி நிறைய மிருகங்கள் வந்து வெயில் நேரத்தில் வெளியில் வராது. நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் லக் இருந்துச்சு. யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா இங்கே வந்து யானை, காட்டெருமை, மான், அப்புறம் பார்த்திங்கன்னா குரங்கு, அப்புறம் சில பறவைகள் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். புலிகள்லாம் வந்து பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. மேபி ஈவினிங் வந்து இருட்டுனதுக்கப்புறம் மேபி புலிங்கெல்லாம் தண்ணி குடிக்க வரலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி போட் வந்து இவ்வளோ ஸ்பீடாலாம் போகாது, ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் போகும். நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் போர் அடிக்குமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். சைலண்டாக பாருங்க, யானைக்கு சவுண்டு பிடிக்காது. யானைக்கு பக்கம் நிறைய மான் இருக்கு, இந்த ரைட்டில் மான் இருக்கு, ஃபோட்டோவில் இருக்கு. இது அங்கேயே உட்காரு, இல்லை அங்கேயே உட்காரு, கிட்ட போய் காட்டுவாங்க. நாங்கள் ரைட் சைடு தான் உட்காந்துருந்தோம். நாங்கள் உட்காந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மானு தான் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யானை நின்றுட்டு இருந்துச்சு, ஒரே ஒரு யானை. அதை நான் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போதும் இதே யானை இங்கேயே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அதையும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அது வந்து வீடியோவோட கடைசியில் இருக்கும். மண்ணை காலில் தள்ளி விடுது. இல்லை, இவ்வளோ பெரிய காட்டில் யானை தனியாக இருக்கு. யானைக்கு பயமாக இருக்காது? இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா அதை பார்த்தா ரொம்ப பயப்படுவோம். அதை பார்த்தா நம்ம பயப்படுவோமா? மொத்தமாக சில்லுன்னு காற்றடிக்குது. வெயில் ஒரு பக்கம் பளிர்னு அடிக்குது, இன்னொரு பக்கம் சில்லுன்னு காற்றடிக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்குது. இந்த ரெசார்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். இந்த ரெசார்ட்டில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு இருந்த லக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டமான யானைகள் கூட பார்க்கல. ஒரே ஒரு யானை மட்டும் தான் தண்ணி குடிக்க வந்துருந்துச்சு. அந்த ஒரு யானை மட்டும் தான் பார்த்தோம். காட்டெருமைகள் நிறையா பார்த்தோம். அதே மாதிரி மானும் நிறையா பார்த்தோம். ஆனால் ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா பார்த்த அனிமல்ஸே திருப்பி பார்க்குறதுக்கும் அனிமல்ஸே இல்லாமல் இருந்ததுக்கும் வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து எங்கள் போட்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போட்லேருந்து வந்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி வந்த போட்டில் நிறைய பேர் நின்று அந்த தண்ணி ஓரமாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு அந்த ஏரியாவில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த டைகர் ரிசர்வில் வந்து பெரியார் டேமில் போட்டிங் முடிச்சுட்டு வரோம். அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். காட்டு யானை, காட்டு எருமை, அப்புறம் வந்து மான்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போட்டிங் போனோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே போட்டிங்லேருந்து இறங்கி அப்படியே பின்னாடி இருக்கிற லேக்கில் அப்படியே கொஞ்சம் கால் நினச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.